ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து பின்னணியத்திலேருந்து வரக்கூடிய யாரும் அரசியலில் வந்து பங்கு பெறணும், முக்கியமான இடங்களை அடையணுன்ற ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆசையின் பேரில் திரு கே ராஜு மற்றும் கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய முனைப்பினாலே திரு செல்வ பிறந்தகையர் அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு, தமிழகத்திலே அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு, கிரீஷ் சோடங்கர் அவருடைய மோட்டிவேஷனோட, அவருடைய ரெக்கமெண்டேஷனோட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு சராசரி தொண்டனாக காங்கிரஸில் நான் ஆரம்பித்து இதே திருச்சி மாநகரத்தில் சாதாரண ஒரு நிலைமையிலிருந்து ஆரம்பித்து தேசிய அளவில் பல மாநிலங்களில் வேலை பார்த்து, இளைஞர் காங்கிரஸ் மூலமாக வேலை பார்த்து, பிறகு எஸ்சி டிபார்ட்மெண்ட் மூலமாக வேலை பார்த்து, கடைசி 8 வருஷமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பெருமை இல்லை, என்னோட சேர்ந்து நிற்கிற இங்கே ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனுக்கும் இது ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா இதில் இப்போ இருக்கிற பல நண்பர்கள் வந்து கடைசி 20 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாகநாதர் டீ கடையிலலாம் நின்று அரசியல் பேசி எப்படி நம்ம எதை நோக்கி நகர்வது என்று அரசியல் பேசிய நண்பர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய மாபெரும் பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழகம் எங்கும் இந்த கடந்த 2 நாட்களில் ஒரு பெரிய பூரிப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் மட்டும் இல்லை, பொதுமக்களிடையும் ஒரு பெரிய பூரிப்பு இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பொறுப்பு அது வந்து காங்கிரஸ் கட்சி கட்டமைப்பு பொறுப்பு. இது வந்து அதாவது ஆங்கிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் போஸ்ட், அதாவது பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய. இங்கே வந்து தமிழகத்தை பற்றின இருக்கிற பிரச்சனைகளையும் எடுத்து உரைப்பதற்கு எனக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு. அதை நாம் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்தணும். நீங்க பேசுறது கேட்கல. திட்டம்லாம் இப்போதான் நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். மக்கள் எல்லாத்திட்டையும் நான் கலந்து ஆலோசித்து பேசணும். இருக்கிற பிரச்சனைகளை திருப்பி உரத்த குரலில் மேலே பிரதிபலிக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ஏற்கனவே பேப்பரில் நீங்கள் பார்த்தபடி ஏற்கனவே 4 MP இருக்காங்க, 5 MP இருக்காங்கன்ற நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களோடையும் சேர்ந்து திருச்சியை வந்து அடுத்த லெவல் ஒரு சிட்டியாக கொண்டு போவதற்கு கண்டிப்பாக ஒரு முயற்சிகள் எடுக்கணும். ராஜ்யசபாவில் பாட்டு பாடி பாடல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக செல்வப்பிரதியோட நெருக்கமா இருந்ததுனால மட்டுமே உங்களுக்கு சீட்டு கிடைச்சது. என்னது? செல்வப்பிரதியோட நெருக்கமா இருந்ததுனால உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. புதியவரா இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு பரவலான பேசியிருக்காங்க. கண்டிப்பா அதான் சராசரி பின்னணியத்திலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற பிரம்மாண்ட அந்த ஏற்கனவே பிரபலமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வந்த பிறகு என்ன பண்ணுறோன்றது தான் இப்போ முக்கியம். அதான் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி ஆத்துற மாதிரி அவருக்கு ஒரு வேட்டி சட்டையை மாட்டி கொடுத்து வந்து ஒரு சீன் கொடுத்துருவாங்க. அவர் வந்தவுடனே க்ளீனாக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை டெலிவர் பண்ணிட்டு போயிடுவார். ஒவ்வொரு தடவையும் அவர் இங்கே வரும் பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் ரீதியாக என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு வந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாகவும் அவர் என்ன செய்கிறார்ன்றதை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.